بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரத் யாதவ் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் அவர் சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவித்து அந்த கருத்து பல்வேறு விதமான சர்ச்சைகளை உள்ளாக்கியிருக்கக்கூடிய நிகழ்வு என்பது இப்பொழுது பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன கருத்து சொல்றாருன்னு சொன்னா, தென்னிந்திய பெண்கள் கருப்பானவர்களாக இருந்தாலும் அழகானவர்களாக இருப்பார்கள், நல்ல உடல்வாக்கு உள்ளவர்களாக இருப்பார்கள். பொதுவாக ஆண்களுடைய மனநிலை என்பது பெண்களை வெள்ளையானவர்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்கள் வெள்ளை பெண்களை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறதுனால, அப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறதுனால தான் சமீபத்தில் ஒரு ஆவண படம் தயாரித்த ஒரு நிர்பயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய ஆவண படத்தை தயாரித்த அந்த லெஸ்லி உட்வின் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி கூட வெள்ளை நிறத்தில் இருந்ததுனால தான் சிறைச்சாலையில் சென்று அந்த ஆவணப்படத்தை எல்லாம் தயாரிக்க முடிந்தது என்பது போன்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இப்படி சொன்ன கருத்துல இவருடைய கருத்துக்காக இங்கு இருக்கக்கூடிய, அதாவது டிஎம்கேவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி என்று சொல்லக்கூடியவர், அந்த அம்மா எதிர்த்து குரல் கொடுக்கிறாங்க. என்ன குரல் கொடுக்கிறாங்கன்னு சொன்னா, பெண்மையை இவர் ரொம்ப கேவலப்படுத்தி விட்டார், இச்சையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் போன்று இவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டார், பெண்களை இப்படி இழிவுபடுத்தக்கூடாது, தென்னிந்திய பெண்கள் என்று இவர் சொன்னாலும் எல்லா பெண்களையும் இழிவுபடுத்தும் விதமாக தான் இவருடைய பேச்சு இருக்கிறது என்று சொல்லி கனிமொழி என்று சொல்லக்கூடிய அந்த பெண் எம்பி அவர் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார். அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் இவங்கெல்லாம் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இப்படி பெண்களை போதை பொருளாக, ஆபாச பொருளாக இப்படி எல்லாம் பேசக்கூடாது என்பது போன்ற கண்டன கருத்துக்கள் வருகின்றன. இதுல சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோம். என்ன விஷயம் சொன்னா, முதல்ல நிறத்தால் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரையும் நிறத்தால் வேறுபடுத்தி அல்லது அடிமைப்படுத்தி பேசக்கூடாது என்பதுதான் நம்முடைய நிலைமையும். இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் போதனைகள்ல இது ஒரு முக்கியமான ஒரு போதனை தான். உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று கருதக்கூடிய விஷயங்கள்ல நிறத்தை நீங்கள் கருதக்கூடாது. கருப்பன் தாழ்வான ஒரு நபர் போலவும் வெள்ளையானவர்கள் உயர்ந்தவர்கள் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடாது என்பது இஸ்லாத்தில் உள்ள ஒரு நிலை. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த சரத் யாதவ் என்று சொல்லக்கூடிய இவருடைய கருத்துக்காக கண்டனம் தெரிவித்த கனிமொழி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன, எப்படிலாம் சொல்றாங்கன்னு சொன்னா, இவர் பெண்களை போதைப் பொருளாக பயன்படுத்துகிறார், பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவருடைய பேச்சுகள் இருக்கின்றன, இதை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறார்களா இல்லையா? இதுல தான் நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா, பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இந்த தென்னிந்திய பெண்கள் கருப்பானவர்களாக இருக்கிறார்கள் அல்லது கருப்பானவர்களாக இருந்து கலையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த சொல்லு தவறாக இருந்தாலும் அதிலே உங்களுக்கு கோபம் வரும் என்று இருந்தால், அதை விட கேவலமாக பெண்ணினத்தை கேவலம் செய்யக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் அன்றாடம் இந்த இந்தியாவில், தமிழகத்தில், உலகில் நடக்கிறதா இல்லையா? அதை எதிர்த்து யாராவது குரல் கொடுக்கிறார்களா? ஒரு வார்த்தை இப்படி சொன்னதுக்கு பெரிய பேட்டிகளையும் பெரிய கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள், பெண்களை போதைப் பொருளாக உண்மையிலேயே ஆக்கி காட்டக்கூடிய இந்த சமூகத்துக்கு எதிராக உங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்துறீங்களா? நீங்க சட்டசபையில் உங்களுக்கு அல்லது உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மாநிலங்களவை, அதே மாதிரி பாராளுமன்றம், இதுகெல்லாம் கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள்ல நாம் வாழக்கூடிய இந்திய தேசியத்தில் இந்த பெண்களை இப்படி எல்லாம் இழிவுபடுத்துகிறார்கள், கேவலம் படுத்துறாங்கன்னு சொல்லி எத்தனையோ சம்பவங்கள். உதாரணத்துக்கு சில விஷயங்களை நான் சொல்றேன். இப்போ சில விளம்பரங்கள் போடுறாங்க, டிவிகளில் நீங்க பார்க்கலாம். வீடுகளில் டிவிகளில் இருக்கும்போது அந்த டிவி நிகழ்ச்சிகளில் விளம்பரம் என்று போடுகிறான்.
இந்த விளம்பரத்தை கண்கொண்டு பார்க்க சகிக்குதா? கனிமொழிகிட்ட நம்ம இதை கேட்கிறோம், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்ட கேட்கிறோம். அந்த ஆளு சொன்னதை நியாயப்படுத்தலைங்க, அவர் சொன்னதும் தப்பு தான். ஆனா அந்த ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு கோபம் வருவது உண்மை என்று இருந்தால், உனக்கு உண்மையிலேயே ரோசம் வர்றதா இருந்தா, உன் வீட்டில் அதுவும் நீ நடத்தக்கூடிய தொலைக்காட்சிகள் உங்கள் சார்பாக உங்களுடைய பொருளாதாரத்தில் இயங்கக்கூடிய எத்தனையோ தொலைக்காட்சிகள்ல விளம்பரம் என்ற போர்வையிலே நீங்கள் போடக்கூடிய விளம்பரங்களை நல்ல குடும்பத்தினுடைய ஆண்கள் பெண்கள் ஒன்றாக இருந்து பார்க்கிற மாதிரி இருக்குதா? எந்த அளவுக்கு கேவலமாக மட்ட ரகமான விளம்பரங்களை எல்லாம் போடுறாங்கன்னு சொன்னா, அதாவது சேவிங் பண்றதுக்கு விளம்பரம் பண்றதா இருந்தா அதுலயும் ஒரு பொம்பளையை தான் காட்டுறான். எதுக்கு அதுக்கு அதை ஏன் காட்டுற? சரி அதை விட்டுருவோம். இப்போ சமீபத்தில் ஒரு விளம்பரத்தை போடுறான், கண்ணு கொண்டு பார்க்க இயலல, சகிக்க இயலல, ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பைக் ஒன்று இருக்குதுங்க. அந்த பைக்கை திருடுறதுக்கு ஒரு திருடி வர்றா. சரி திருடி வர்றான்னு சொன்னா பைக்கை நீ திருடிட்டு இருந்து பைக்கை காப்பாத்துறதுக்காக பைக்கினுடைய ஓனர் என்ன செய்வாராம், அதை கண்டுபிடிச்சிருவாரு. திருடி வந்து பைக்கில் சாவியை வைக்கும் போது அது சவுண்டு எழுப்பும், உடனே பைக்கினுடைய ஓனர் ஓடி வந்துருவாரு. சரி பைக்கு திருடாம இருக்கிற மாதிரி நான் ஒரு பைக்கை நீ கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருந்தால், அதிலே விளம்பரத்துக்கு ஒருத்தி வர்றால, அவளுடைய ஆடையை பார்க்க சகிக்குதா? எவ்வளவு இறுக்கமான, அப்படியே நெருக்கமான, ரொம்ப மோசமான ஒரு ஆடையை போடுறீங்களே, அப்ப ஏன் உங்க கண்டன குரலை இழப்பல? அதையே உங்களுடைய டிவிகளே நீங்க ஒளிபரப்புறீங்க. அப்போ ரோசம் வந்து எதுல வருது? எங்க கேள்வி கேட்டா பிரபலம் ஆகுமோ, பாராளுமன்றம் நாடாளுமன்றம் இங்கெல்லாம் சில அற்பமான சில விஷயங்களை சில பேரை மடக்கிறோம், உடனே பிளாஷ் ஆயிரும். இந்த பிளாஷை தவிர உங்களுக்கு என்னங்க நோக்கம்? உண்மையிலேயே நல்ல எண்ணமுடையவர்களாக இருந்தால் இதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவும் தடை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கணும். அப்போ ஒரு விளம்பரத்தை பார்க்க முடியல. இன்னும் சொல்றதாக இருந்தா சோப்பு விளம்பரத்தை காட்டுறாங்க. மெடிமிக்ஸ் பாருங்க, அந்த கம்பெனியை பாரு, இந்த கம்பெனியை பாருன்னு கம்பெனியை போடுறான். சரி உன் கம்பெனியில் உள்ள சோப்பு வந்து போட்டா உடம்புல உள்ள அழுக்கு போகும், அது போகும், இது போகும், எதே ஒன்று காட்டுற. சரி அது ஏன் பொம்பளை குளியர் அலையில அவ அந்த மாறாப்போடு குளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை ஏன் காட்டுற? உன் அக்காவை காட்டுவியா? உன் தங்கச்சியை நீ காட்டுவியா? உன் உடம்புறுப்புகளை இப்படி நடிக்க விட்டு விளம்பரத்தில் இப்படி காட்டுவியா? இல்ல. எவ்வளோ ஒருத்தி காசுக்காக வர்றா, காசுக்காக வரக்கூடியவர்களுடைய காட்சியை அரங்கேற்றி விட்டு பெண்களுடைய உரிமையை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு தான் நம்ம கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்வு, என்ன நிகழ்வுன்னு கேட்டா, போப்பு என்று சொல்லக்கூடியவர் வந்து பிரான்ஸ்ல ஒரு இடத்துக்கு வர்றார், வருகை தருகிறார். அவருடைய வருகையை வரவேற்பதற்காக விளம்பர பேனர்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு பேனரா வச்சிருக்கிறாங்க. அதுல இப்போ பிரபலமா ஓடிட்டு இருக்கு அந்த செய்தி, நீங்க பேப்பரை படிச்சீங்கன்னா தெரியும். அதுல விளம்பர பேனர்ல வந்து ஒரு பெண்ணினுடைய கன்னியாஸ்திரியினுடைய ஒரு விளம்பரத்தை போடுறாங்க. போப்பு ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த போப்பின் வருகைக்காக அவரை வரவேற்பதற்காக ஒரு பேனர் வைக்கப்படுகிறது. கன்னியாஸ்திரியினுடைய பேனர் வைக்கப்படுது. கன்னியாஸ்திரியினுடைய காட்சி எப்படி இருக்கு தெரியுமா? மேல ஆடை இல்லாம கீழே நல்ல நெருக்கமான ஜீன்ஸ் வேண்டாம் போப்ப வரவேற்கிறதுக்கு. அப்போ இந்த மாதிரி வரவேற்பு பேனர் வச்சிருக்கிறானே, 20க்கு 30க்கு பேனர் வச்சிருக்கிறானே, அவனுக்கு எதிராக குரல் கொடுத்தியா?